அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பாமக சார்பில் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தடையை மீறி போராட்டம் நடத்த வருவார்கள் என்பதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவத்தை கண்டித்து பாமக மகளிர் அணி சார்பாக இன்றைய தினம் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நுங்கம்பாக்கம் போலீசார் ஏற்கனவே அனுமதி மறுத்திருக்கக்கூடிய நிலையில் தடையை மீறி பாமகவுடைய பசுமை தாயகத்துடைய தலைவரும் சௌமியா அன்புமணி தலைமையில் பாமகவுடைய மகளிர் அணி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அவர்களை கைது செய்வதற்காக 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக சௌமியா அன்புமணி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாமகவினர் கைது செய்வதற்காக காவல்துறை தயார் நிலையில் இருக்காங்க. ஏற்கனவே இந்த சம்பவத்தை கண்டித்து எந்த கட்சியும் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதியானது வழங்கப்படவில்லை. ஏற்கனவே பாஜக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டவெல்லாம் போராட்டம் நடத்தும் போது அனுமதி மறுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். பாமகவும் இன்றைய தினம் வள்ளுவர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறை தயார் நிலையில் இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் சௌமியா அன்புமணி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமகவுடைய மகளிர் அணி மற்றும் நிர்வாகிகள் ஏராளமாக கலந்து கொள்வார் என்பதற்காக 300க்கும் மேற்பட்ட போலீசார் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.